ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேப் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. 2 பீஸ் லைனிங் கிளாத்தை நான் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு சீம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஹைட் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கேன். கேப் ஹைட் வந்து 4.25 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய டோட்டல் ஆர்ம் ரவுண்ட் வந்து 18.5. அதோட ஆஃப் நான் எடுத்துக்கிறேன் 9.25. அதை வந்து இந்த கிராஸ் லைன் மேலே இருக்கிற லைனையும் கேப் லைன் மேலேயும் கிராஸாக வச்சுட்டு 9.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ரவுண்டு நான் வந்து 12 இன்ச்சஸ் எடுக்கிறேன். அதோட ஆஃப் வந்து 6 இன்ச்சஸ்ஸு. அதை கீழே இருக்க லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லாண்டிங் லைனை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதோட மிட் பாயிண்ட் 9.25ஓட மிட் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த கார்னரையும் 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மிட் பாயிண்ட்டுக்கும் கார்னர் பாயிண்ட்டையும் வந்துட்டு அலைன் பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு 9.25 மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பிளேஸையும் மிட் பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் 9.25 மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் டோட்டலாக மெஷர் பண்ணும்போது எனக்கு 18.5 இன்ச்சஸ் வருது. சப்போஸ் உங்களுக்கு 18 இன்ச்சஸ் தான் வரணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 9.25 மார்க் பண்ணிங்க இல்லையா, அதை வந்து 9 இன்ச்சாவோ இல்லை 8.25 இன்ச்சாவோ நீங்கள் வச்சிங்கனால் உங்களுக்கு வந்து சைஸு கம்மியாகும். இல்லை எனக்கு சைஸு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9.25ங்கிறத 9.5 10 அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி லைட்டாக ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஒரு பெண்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண கர்வு தான் வந்து கேப் ஸ்லீவு. ஸோ இதையும் ட்ரா பண்ணிவிட்டு சைடு சீம் கொடுத்து ஃபேப்ரிக்கை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. சென்டரில் நாச்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டு ஸ்லீவை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃப்ரண்ட்டு ஆர்ம் கிட்ட நம்ம ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கலாம். சாரீ முந்தானையிலேருந்து நம்ம ஆல்ரெடி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அலைன் பண்ணிக்கலாம். நான் ஆப்போசிட்டாக போட போகிறேன். ஸோ நாச்சஸ் எங்கே இருக்கோ அது வந்து ஒரே சைடு இருக்கிற மாதிரி பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க. நான் ஃபேப்ரிக்கை ரைட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து 1/2 இன்ச்சில் எண்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இருந்த ஃபேப்ரிக்கை நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் ரைட் சைடாக டர்ன் பண்ணிட்டேன். இப்போது கீழே வந்து மைல்டாக தெரியாத மாதிரி ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடாக டர்ன் பண்ணி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஓவராலாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யூனிக்கான ட்ரெண்டியான ஸ்லீவ் டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு கேப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவை யோக்கு கூட அட்டாச் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே யோக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டு வந்து அலைன் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் இருக்கிற பக்கம் வந்து உங்களோட ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து யோக்கு கூட ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இங்கே 1 சென்டிமீட்டர் சீமில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவில் நார்மல் ஸ்லீவ்லேருந்து கேப் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.